இந்த எபிசோட ஃப்ராங்கா பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் தில்லு ஸ்கொயர். மாலிக் ராம் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல சித்து அண்ட் அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சித்துவோட கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதிக்குது. 2022ல ரிலீஸ் ஆன டிஜே தில்லு படத்துடைய சீக்வல் தான் இந்த படம். அந்த படத்துல நடந்த சம்பவங்களுக்கு அப்புறமா இந்த படத்தோட கதை தொடங்குது. இப்போ டில்லு இந்த கேரக்டர்ல சித்து பிளே பண்ணிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான டிஜேவா இருக்காரு. ஒரு நாள் நைட் பார்ட்டியில லில்லி இந்த கேரக்டர்ல அனுபமா பரமேஸ்வரன் பிளே பண்ணிருக்காங்க. அவங்கள சந்திக்கிறாரு. இவங்களோட இந்த சந்திப்பு பெட்ரூம்ல போய் முடியுது. அடுத்த நாள் காலையில டில்லு எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு லில்லி காணாம போயிடுறாங்க. பட் டில்லு எப்படியாவது லில்லியை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் எதிர்பாராத விதமா சந்திக்கிறாங்க. டில்லுவோட குழந்தை தன்னோட வயித்துல வளருது அப்படிங்கறத சொல்றாங்க லில்லி. இதை கேட்ட ரெண்டு ஃபேமிலிஸும் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்க, சோ இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்றாங்க. இந்த படத்தோட ப்ரீக்வல் டிஜே தில்லு மாதிரியே இந்த படத்திலையும் தில்லு தன்னோட பர்த்டே அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் இந்த பயணத்துல நடக்கக்கூடிய திருப்பங்கள்லாம் என்ன, அதனால என்ன விளைவுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. போத் டிஜே தில்லு அண்ட் தில்லு ஸ்கொயர் ரெண்டுத்திலுமே பெரிய பிளஸ் என்னன்னா ரொம்ப ஃபன்னியான ஒன்லைனர்ஸ். அண்ட் டில்லு ரோல நடிச்சிருக்கக்கூடிய சித்து தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்னாலையும் தன்னோட யூனிக்கான டயலாக் டெலிவரினாலையும் அந்த ஜோக்கை ஒர்க் ஆக வைக்கிற விதம். இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இந்த படங்களோட பெரிய யூஎஸ்பி. அண்ட் டில்லு ஸ்கொயர்ல நிறைய சீன்ஸ், நிறைய டயலாக்ஸ் அதனுடைய ஏர்லியர் பார்ட்டான டிஜே தில்லுவோட ரீகால் வெர்ஷனா இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் அந்த டயலாக்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருந்த விதம் ரொம்ப ரொம்ப ஹிலேரியஸா இருந்தது. படத்துடைய ஸ்டார்டிங் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் ஒன்ஸ் டில்லு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா எவ்ரி 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் பெரிய பெரிய ஜோக்கால நம்மள அசத்துறாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் டிஜே தில்லு ஒரு கிரைம் காமெடி த்ரில்லர். பட் டில்லு ஸ்கொயரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் சித்து அண்ட் ரவி ஆண்டனி இந்த பார்ட்டை காப் காமெடி த்ரில்லரா மாத்திருக்காங்க. அதை பண்ணி இருந்த விதமும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. இது முழுக்கவே நோ பிரெய்னர் காமெடி, சில்லி காமெடி அந்த வகையை சேர்ந்ததுனால அந்த டைப்ஸ் ஆஃப் ஜோக்ஸ் படம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸா பாத்துக்கிட்டோம்னா சித்து டிஜே தில்லுவா இந்த முறையும் அசத்திருக்காரு. அவரு அதுக்காகவே பிறந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய காமெடி டைமிங்ஸ் ஒவ்வொன்றும் அசத்தலா இருக்கு. தெலுங்குல காமெடியில கலக்கிட்டு இருக்க நவீன் போலிஷெட்டி மாதிரியே சித்துவும் ஒரு பெரிய ஸ்டாரா வளர்ந்துட்டு வராரு. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். அனுபமா பரமேஸ்வரன் கேஸ்டிங்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ் தான். பட் அந்த கேரக்டரை அவங்க ஷோல்டர் பண்ண விதம் அவ்வளோ எஃபெக்டிவா இல்ல. இது இல்லாம படத்துல எதிர்பார்க்காத நேரத்துல வரக்கூடிய காமெடிகள் அண்ட் இன்டர்வல் அப்போ வரக்கூடிய ஒரு தமிழ் சாங், ப்ரீ கிளைமேக்ஸ் அப்போ வரக்கூடிய ஒரு சர்ப்ரைஸான கேமியோ உட்பட பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துடைய குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் டிஜே தில்லு பாக்குறப்போ எனக்கு எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லை. பட் அந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிலேரியஸ் மூவியா இருந்தது. ஆனா டில்லு ஸ்கொயர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த உலகம் எப்படியானது, அங்க இருக்க கேரக்டர்ஸ் என்னவாலாம் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். அதனாலேயே படத்துல எவ்வளவு காமெடி இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற யோசனையை தவிர்க்கவே முடியல. டிஜே டில்லு மாதிரியே டில்லு ஸ்கொயர்லயும் சில ஜோக்ஸ் ஒர்க் ஆகுது, சில ஜோக்ஸ் சுத்தமா ஒர்க் ஆகல. ஸோ அந்த சேம் பிரச்சனை இந்த பாகத்திலையும் தொடருது. மற்றபடி டிஜே தில்லு பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தில்லு ஸ்கொயரும் உங்களை திருப்திப்படுத்தும். இந்த வீடியோல டில்லு ஸ்கொயர் படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேறொரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க டில்லு ஸ்கொயர் ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.